உணர்த்துவிட்டு அந்நியமின்மையின் அரண்களை செலுமே என்று சொன்ன மெய்கண்டாருடைய தமிழால் அனைவரையும் வாழ்த்துகிறோம். வாழ்ந்தவர் கூடி மறைந்தவர் கூடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காப்போர், சரித்திரம் நிற்கின்றார் என்ற அளவில் இங்கு கண்ணதாசன் சொன்ன அந்த நினைவுபடுத்துகின்ற இந்த புத்தகம், இந்த கோட் ஆஃப் தி எக்ஸ்ட்ராரி மைண்டை எனக்கு முதலில் அறிமுகப்படுத்திய இந்த புத்தகம் இப்படி ஒன்று இருக்கிறது என்று எனக்கு தெரிய அறிமுகப்படுத்தது அடியனுடைய டோஸ்ட் மாஸ்டர் நண்பர், நீண்ட நாள் நண்பர், என்னை ஜட்ஜாக்கி அழகு பார்த்தவர், அதாவது வாய்ப்பு கொடுத்தவர் பகத் சார். பகத் இங்க வந்திருக்கிறார், அவருக்காகவும் அதே போல இங்க வந்திருக்கின்ற அனைவருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் அருணகிரி சார் உதவி இன்றைக்கு கூட இப்படி பேசலாம் என்று சொல்லி உதவிய அருணகிரி சார், அப்புறம் வந்து வேற எப்போதும் பேசுகின்ற வீரசேகர சார், அமெரிக்காவிலிருந்து பேசுகின்ற ஜோதி மேடம், அண்ணாமலை, எல்லோருக்கும் என்னுடைய தனிவான வாழ்த்துக்களை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு ஈஸ்டர் நாள் இருந்துட்டு முக்கியமான ஒரு நாள் சொல்றாங்க. ஒரு சின்ன ஒரு தியானத்தோட ஆரம்பிக்கலாம். ஒரு 2 minutes, within 2 minutes will finish ஒரு ஸ்மால் மெடிடேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க அனைவருடைய இது கலந்துரையாடலாம் இந்த நிகழ்ச்சி இருக்கணும் விரும்புறேன். ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes குள்ள முடிச்சிடலாம். அதாவது எல்லாரும் வந்து என்ன செய்யறேன்னா, நம்ம வந்து ஜஸ்ட் மனசுக்குள்ளேயே கூட சரி கொஞ்சம் கண்ணை க்ளோஸ் பண்ணவும் ஓகே. நான் வந்து உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக செய்யலாம். ஜஸ்ட் வந்து இனியல் சுவாசத்தை கவனிக்கலாம். நம்பர் 1 ஸ்டெப்பு. நம்பர் 2 வந்து இன்ஹேல் பண்ணலாம், அப்புறம் எக்ஸேல் பண்ணலாம். இன்ஹேல் பண்ணும்போது பீஸ், அமைதின்னு சொல்லலாம். எக்ஸேல் பண்ணும்போது டென்ஷன் விலகட்டும், போர் விலகட்டும், அது மாதிரி. அதாவது வந்து நமக்கு எப்படி தோணும், அதாவது பீஸ் டென்ஷன் அப்படி சொல்லலாம். அதாவது இன்ஹேல் பண்ணும்போது பீஸ், எக்ஸேல் வந்து டென்ஷன், அது மாதிரி நேரத்தில் வந்து அமைதி நிச்சயம். அப்போ நடுவில் வந்து முக்கியமாக வந்து அந்த மைண்டு நடுவில், அந்த வெற்றி நடுவில் நம்ம கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கலாம். அப்போ என்ன சொல்றதுன்னா, அது வந்து ஜஸ்ட் ஒரு 3 lines அது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ வந்து ஜஸ்ட் லெட் ஸ்டார்ட் தட். ஜஸ்ட் ஸ்மால் ஸ்டெப்ஸ் தான். நம்பர் 1 வந்து எல்லாரும் வந்து நம்ம கண்களை மூடிக்கொள்வோம். அதே என்றால் மனதை வந்து நிலை நிறுத்துவோம். கைகளை வந்து நார்மலாக வைக்கிற மாதிரி வச்சுங்க. எப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ வந்து ஜஸ்ட் சுவாசத்தை கவனிப்போம். 1 2 3 3 2 1. ஓகே. இப்போ வந்து இன்ஹேல் மூச்சு இழுப்போம், பீஸ் அமைதி. எக்ஸேல் டென்ஷன், போர், வார். இது 3 தடவை செஞ்சிடலாம். இன்ஹேல் பீஸ், எக்ஸேல் டென்ஷன், இன்ஹேல் பீஸ், எக்ஸேல் டென்ஷன். இப்போ தியானத்தை முடித்துக் கொள்வோம். 3 வார்த்தைகள் மட்டும். லீட் மீ ஹையர், லீட் மீ டீப்பர், லீட் மீ பியாண்ட். இதை மனதுக்குள் நாம் சொல்லிக்கொள்வோம். நன்றி, வணக்கம். தியானத்தை முடிச்ச பிறகு கைகளை வந்து கொஞ்சம் ரப் பண்ணிக்கலாம். கைகளை வந்து 2 கைகளையும் வலது கை ஜஸ்ட் கையை ரப் பண்ணிக்கணும்னா அது வந்து ஒரு ஒரு காந்த சக்தியை நமக்கு வந்து தர மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுத்தும். சரி, ஓகே. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கோட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரார்டினரி மைண்ட் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம். இந்த டாபிக் வந்து எக்ஸ்ட்ரார்டினரி மைண்ட் சொல்றது. ஸோ சம்திங் ஃப்ரம் ஜர்னி ஃப்ரம் ஆர்டினரி மைண்ட் டு எக்ஸ்ட்ரார்டினரி. அதாவது வந்து இருளிலிருந்து வெளிச்சத்தை அழைத்து செல்கின்ற ஒரு தினம் இன்னைக்கு ஈஸ்டர். அதாவது வந்து நமக்கு வந்து ஒரு இக்னோரன்ஸ், அதாவது வந்து இருட்டில் அறியாமையிலிருந்து அறிவுக்கு அழைத்து செல்லும் நாடு இது. மரணத்திலிருந்து வாழ்வுக்கு அழைத்து செல்லும் நாடு இது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா அது இட்ஸ் நாட் எ ஆர்டினரி டே, இட்ஸ் எக்ஸ்ட்ரார்டினரி டே. அந்த நாளில் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது, இந்த வாய்ப்பு மேடம் கொடுத்ததுக்கு, சேவா மேடம் கொடுத்ததுக்கு, இந்த ரெட் போட்டிக்கு வந்ததுக்கு இங்க வந்து அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான நன்றி வணக்கத்தை தெரிவித்து, இணக்கத்தை தெரிவித்து, சுணக்கமில்லை நம்மிடம் பிணக்கமில்லை என்று கூறி, நான் வந்து இந்த ஆர்டினரி எக்ஸ்ட்ரார்டினரிக்கு எப்படி வித்தியாசம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மக்கள் உங்களுடைய கருத்தை சொல்லலாம். ஆர்டினரினா என்ன, எக்ஸ்ட்ரார்டினரி எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஜஸ்ட் 1 or 2% or some persons உங்க கருத்தை சொல்லலாம். ஜஸ்ட் சொல்லுங்க சார். நான் ஆர்டினரி சார், நீங்க எக்ஸ்ட்ரா. நன்றி. அப்படி இல்லை சார். சரி 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 சார். அப்புறம் சார் வேற any ordinary
things will become extraordinary if we add little more to that. அருமை அருமை அருமை. இன்னும் ஒருவர் சார், பகத் சார். ஆர்டினரி தான் சாதாரணமானது. எக்ஸ்ட்ரார்டினரினா இதை விட சாதாரணமானது சொல்லிக்கலாம். அருமை சார், அருமை சார், அருமை சார். ஓகே சார். ஏதோ சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க. அன்புதுரை கேக்குதா சார்? அன்புதுரை சார். சொல்றேன் சொல்லுங்க. எல்லாரும் போலியுமே இருந்தா அது வந்து ஆர்டினரி. எல்லாரை விட வித்தியாசமா இருந்தா அது எக்ஸ்ட்ராஆர்டினரி. அருமை 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 அருமை. ரொம்ப சூப்பர் சார். அதான் சார், இப்போ இந்த புக்ல வந்து மெயினா வந்து அதுதான் விளக்குறாரு. அதாவது எப்படி சொல்லனா, ஆப்பிளை வந்து ஒருத்தன் பாக்குறான். அவன் வந்து இப்ப நார்மலா பாக்குறவன் வந்து ஆப்பிள் பார்க்கும்போது, ஆப்பிள் மரத்தண்டை பார்க்கும்போது சாப்பிடணுன்ற மாதிரி பாக்குறான். அவன் வந்து ஆர்டினரி அப்படின்னு சொல்லலாம். இன்னொருத்தன் வந்து எப்படி அந்த ஆப்பிள் வந்து ஏன் வந்து கீழே விழுது, மேலே ஏன் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அவன் வந்து எக்ஸ்ட்ரானரி. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து ஆப்பிள் போனை கண்டுபிடிக்கிறார். அவர் வந்து கோயிங் பியாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ணாமலை சார் எல்லாரும் சொன்ன மாதிரி இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அதாவது சாதாரணமானதுலேருந்து அசாதாரணமான ஒரு நிகழ்வுக்கு நம்ம போகிறது இந்த சூழ்நிலையில நம்ம வந்து பார்க்கலாம். ஜனவரி 14, 1974 பிறந்த விஷான்ல இது வரைக்கும் படித்த அத்தனை புத்தகங்கள்லயும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தியதுக்காக பகத் சாருக்கு மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ஒரு ஹீரோ குவெஸ்ட், எப்படி நம்ம வாழ்க்கையை வந்து நடத்தணுன்ற ஒரு இது ஒன்று. அப்புறம் வந்து ரெண்டாவது ரீகோடிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து விதியை மாற்றுகின்ற எழுத்துகின்ற இந்த வல்லமை படைத்த ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விதியை பத்தி சொல்லப்போனா ஊழல் ஒரு இயலை வச்சிருக்காரு நம்ம வள்ளுவர். நம்ம பின்னூட்டத்துல வந்து நம்ம வீரசேகர் சார் பேசும்போது சொல்ல விருப்பம் அவருக்கு சொல்லலாம். விருப்பம் அவருடைய சூழ்நிலையை பொறுத்து 371, 372 2 குறள் இருக்கு. அதை வந்து சொல்லிட்டு அவர் சொல்லலாம். அதாவது வந்து 3 விதமான ஊழ் இருக்கு, 4 விதமான ஊழ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து நம்ம இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எப்படி சொல்றாருன்னா, அப்செட்டா இருக்கியா வந்து ரீசெட் பண்ணிக்க. அது வந்து எப்படி ரீசெட் பண்றது, அதாவது வந்து இந்த இது வந்து நம்ம மைண்ட் செட்டை மாத்தணும் அப்படின்றது தான். அவர் வந்து அவருடைய மைண்ட் செட் எப்படி மாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மைக்ரோசாஃப்ட் அவர் வந்து கோலாலம்பூர்ல மலேசியால பிறந்தவர் அவரு. அப்புறம் ஒரு சூழ்நிலையில வந்து போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த சூழ்நிலையில வந்து அவரை தன்னை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்ற ஒரு கொஸ்ட் சின்ன வயசுல இருந்து தொட்டு ஈ வென்ட் டு மிச்சிகன். அங்க போய் படிச்சாரு. அங்க படிச்சு அங்க அந்த டிகிரி ஒன்று வாங்கினாரு. தென் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது மைக்ரோசாஃப்ட்ல போய் வேலை செஞ்சாரு. மைக்ரோசாஃப்ட்ல வேலை செய்தது பெரிய விஷயம். அங்க வேலை வாய்ப்பு இவருடைய டேலண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவருடைய அம்பிஷன், இவருடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தனியா வேலை செய்ய போறேன், என்னோட செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவோட ட்ரீம் ஜாபோட அவர் இருந்தாரு. அதுக்கு காரணம் வந்து என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி, இப்போ நம்ம சொன்ன மாதிரி அவர் வந்து வெரி இன்ட்ரெஸ்டட் இன் மெடிடேஷன். அது ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா அவர் பாக்குறாரு தன்னுடைய வாழ்க்கையில. சில்வா மைண்ட் கண்ட்ரோல்னு ஒரு மெடிடேஷன் இருக்கு, நீங்க நெட்ல பார்த்தாலும் தெரியும். அதுவும் நான் பயிற்சி பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெடிடேஷன்ல ஒரு, அதாவது இந்த நிறைய மெடிடேஷன் கத்துறாங்க. ஸோ அதுல வந்து இது சில்வா மைண்ட் வந்து ரொம்ப பழசு, ரொம்ப சிறப்பானதா இருக்கும். ஸோ அதை வந்து அவர் சிறப்பான முறையில் பயின்று இருக்கிறாரு. ஸோ அதை பயின்றதாலேயும் சரி, தன்னை உணர்கின்ற ஒரு நிலை, எப்படி வந்து தன்னை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும், நான் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலோடு அவர் இருந்துட்டு he was able to correct himself and that made him to come out of the Microsoft, which எல்லாருமே திட்டுறாங்க. இருந்தாலும் வந்து அவர் வராரு, தன்னுடைய பணியை செய்யணும், கனவோட இருக்கணும்னு. ஃப்ரம் வேலி ஆஃப் தி பியர்ல இருந்து சிலிக்கான் வேலி வராரு. சிலிக்கான் வேலியில வந்து அதுக்கப்புறம் அவர் என்ன கண்டுபிடிக்கணும், மைண்ட் வேலி. ஃப்ரம் வேலி ஆஃப் பியர், சிலிக்கான் வேலி டு மைண்ட் வேலி. மிக முக்கியமான ப்ராஜெக்ட். அது இப்பவும் நெட்ல இருக்கு. அது வந்து
20 மில்லியன் பேர் படிக்கிறாங்க. அந்த அந்த அவருடைய யூனிவர்சிட்டி மாதிரி நெட்ல கூகுள்ல இதில் நம்ம அதில் சேரலாம். அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கும். அதில் அடியன் சேர்ந்துருக்கேன். என்னுடைய நண்பர் ராஜபாலன் என்னை சேர்த்துருக்காரு அதில். ஸோ வந்து இந்த அவங்க ஒரு வெற்றியோட அந்த பயணம் போகும்போது அவர் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக அடிப்படையான விஷயம் என்ன சொல்றாருன்னா, எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கு. நம்ம எல்லா சமத்துலையும் வந்து சாதாரணமான இருந்தாலே போதாது, நம்ம we have to place that things அப்படின்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை வந்து எடுத்து வைக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய பயணங்களை எப்படி வந்தார் அப்படின்ற பயணங்கள் சொல்றாரு. அவரால் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு சொல்றாரு, அவருடைய அவருடைய மாணவ பருவத்துல அவருடைய தன்னை வந்து அவர் எல்லா பசங்களும் வந்து அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் மாதிரி முதல்ல இருந்தாரு. அப்புறம் தான் தன்னை மாற்றிக்கொண்டார். அப்போ ஒரு நாள் வந்து தன்னை வந்து யாருமே அதிகமா விரும்பலையோ, தன்னை வந்து யாருமே நேசிக்கலையோ அப்படின்ற மாதிரி இருக்கிற நிலையில அவரை ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க டீச்சரு. அவங்க பேர் மேரி. அவங்க கேள்வி கேட்ட உடனே இவர் வந்து கரெக்டான பதில் சொன்னாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டீச்சர் அதுலேயும் நடத்தின விஷயங்களை வந்து சுருக்கமா ரொம்ப தெளிவா அவங்க பாயிண்டா சொல்றாரு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் ஏற்படுது அந்த சிஸ்டர் மேரி, அந்த டீச்சர் மேரிக்கு. உடனே அவங்க வந்து அவங்க இவருடைய நெற்றியில வந்து ஒரு சின்ன கிஸ் கொடுக்குறாங்க. அதை வந்து ஞாபகமா எழுதுறாரு. ஐ கேன் நெவர் ஃபர்கெட். அந்த ஸ்கூலை மறக்கலாம், நான் கல்லூரியை மறக்கலாம், பட் ஐ கான்ட் ஃபர்கெட் மேரிஸ் கிஸ் அப்படிங்கிறாரு. பிகாஸ் தட் வாஸ் எ டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். அதாவது என்ன யாரோ ஒருத்தர் நேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஏற்பட்டது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கலாம். ஏதோ ஒரு பட்டணத்தாருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டது. ஒரே ஒரு வரி போகும்போது படிச்சார், அது ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அது போல இவருக்கு ஏற்பட்ட டேர்னிங் பாயிண்ட் அந்த இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த முக்கியமான விஷயமா அவர் சொல்றது பார்க்கும்போது ஒரு சில கருத்துக்களை மட்டும் இன்றைக்கு வந்து ஒரு அறிமுகம் மாதிரி தான் நம்ம சொல்றோம். இன்னொரு நாளைக்கு வந்து நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இது வந்து பெரிய ஒரு புத்தகம். வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 280 பக்கத்துக்கு மேல. இதுல ரொம்ப முக்கியமா அவர் சொல்லக்கூடியது டூல்ஸ் ஆஃப் யுவர் ஜர்னி அப்படி சொல்ற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்செண்ட் தி கல்ச்சரல் எஸ்கேப் அப்படிங்கிறார். ஸோ இது பார்க்க முன்னா எப்படின்னா, நம்ம அறிஞர் என்ன கேட்டாங்க, நீங்க எப்படி நீங்க உங்க முதலமைச்சர் ஆன பிறகு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, உங்க ஜர்னி எப்படி ஃபீல் பண்றீங்க, இப்போ முதலமைச்சர் ஆயிட்டீங்க, ஹவ் யூ ஃபீல் யுவர் லைஃப் டுடே நவ், இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, நீங்க ஒரு ஒரு வரியில சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஒரே ஒரு வரி தான். என்ன சொல்றாருன்னா, சூழ்நிலையின் கைதியாக இருக்கிறேன்றாரு. ஓகே, அப்படிதான் நம்ம எல்லாருமே இருப்போம் ஒரு விதத்துல. திரிசூலம் படத்துல சிவாஜி கணேசன் வந்து 3 வேடத்துல நடிப்பாரு சிவாஜி. அப்பா சிவாஜி வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை பையனை விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து கொஞ்சம் என்ன சொல்ல, கொஞ்சம் அசிங்கமா இருக்க மாதிரி இருக்கலாம். அவன் வந்து இவரை பார்க்கும்போது அந்த சீன் அந்த படம் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அப்போ வந்து என்னையே விட்ட, நான் வந்து என்ன தப்பு பண்ணேன், இது மாதிரி பண்ணிட்டேன்ற மாதிரி ஒரு கேள்வி அந்த பையன் கேட்கிறான். அதுக்கு அவர் சொல்றாரு, இதுதான் ஒரே பதில் தான், என் சூழ்நிலை என்னை மாற்றி விட்டதே, உன்னை இழந்து விட்டேன்ற மாதிரி சொல்றாரு. ஸோ தட் இஸ் அந்த என்விரான்மெண்ட். நம்ம இருக்கின்ற சூழ்நிலைக்கு எப்படி இருந்தாலும் இப்போது 3 விதமான எதிர்ப்புகளை நம்ம சந்திக்கணும்னு சொல்லிட்டு சேக்கிடார் பெரிய பணத்தில் சொல்றாரு. ஒன்று, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எதிரி நமக்கு யாருன்னா 3 காரியங்கள். ஜென்ரலா சொல்றேன், அது சொல்ல போனா எல்லாருமே நம்ம ஒன்று வந்து சேர்த்துக்கணும், இன்னொன்று விட்டுடணும் அப்படின்ற மாதிரி. எதை விடணும் அப்படின்னா, விட்டு அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம சொன்ன மேகண்டார் பாட்டிலையும் வருது. முக்கியமானது எதை விடணும்னா, நெகட்டிவிட்டியை விடணும், நம்முடைய இது எனிமிட்டியை விடணும், ஸ்டூபிடிட்டியை விடணும். நெகட்டிவிட்டின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம், இருக்கத்தான் செய்யும். அதை வந்து பிளஸ்ஸிங்கா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துப்போமே, வந்து கொஞ்சம் வீக்னஸ் இருக்கலாம், செல்ஃப் பாடியில் இருக்கலாம், பட் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய ராஜீவ் சிங், இது நம்ம அருண்கிரி சார் ரொம்ப பிடிச்ச ஒரு நபர். 18 இயர்ஸ் ஒரு நபர். அவர் வந்து ராஜீவ் சிங் இந்த ஒரு நபர் வந்து பஞ்சாப்ல வந்து லண்டனுக்கு போறாரு. அவர் வந்து டொரண்டோ, என்ன சொல்றது, அவர் வந்து மராத்தான் ரன்னர் எப்போ பிராக்டிஸ் பண்ணா 18 இயர்ஸ்ல. ஸோ 18 இயர்ஸ்ல ஒருத்தர் பண்ணும்போது அதாவது அந்த இடத்துல டிரான்ஸ்செண்ட் கல்ச்சர் ஸ்கேப், எல்லாவற்றையும் தன்னுடைய மனைவியை இழந்த சூழ்நிலையில், எதுவுமே இல்லை, வாழ்க்கையே டார்க்கான சூழ்நிலையில், ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு
என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி இருக்கு சந்திக்க சூழ்நிலை ஒரு விஷயம் அவருக்கு இருந்தது. அதைத்தான் நம்ம சகோதரர் இந்த ஆத்தர் சொல்றார். ஆத்தர் மட்டும் ஒரு பிசினஸ் பர்சன் என்டர்பிரினர் வந்து 20 மில்லியன் பேருக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி இதுல கூகுள்ல இந்த இதுல ஆன்லைன் நடத்துறோம்னா அவர் எப்படி இருப்பாருன்னு பாருங்க. அப்போ அமேசான்ல அவர் முதல்ல வேலைக்கு வரும்போது அமேசான் விட்டு வேலைக்கு வரும்போது அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு லேப்டாப். அப்புறம் அவருடைய தன்னுடைய தம்பிக்கை இதை தவிர வேற எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்தார் அவரு அப்படின்னு சொல்றாரு. அப்பப்பட்டவர் எப்படி அவர் வந்தாருன்றதான் முக்கியமா சொல்றதுதான். அதாவது he was able to overcome his obstacles. ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்காம தன்னை வந்து he was able to pull himself to that என்னன்னா ரிலேட்டிவ் ட்ரூத்ஸ்ன்னு ஒன்று சொல்றோம். அதாவது வாழ்க்கையில வந்து இந்த எல்லாருமே சொல்ற மாதிரி இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படி சொல்றாங்க இல்லையா? அது வந்து இட் மே பி ரிலிஜன், இட் மே பி மேரேஜ், இட் மே பி ஸ்டடீஸ். அது இது மாதிரி ஏதாவது ஒரு மைண்ட் செட்ல வந்து லாக் ஆயிடுறோம், மாட்டிக்கிறோம். இன்ஜினியரிங் படிச்சாதான் வந்து நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையில சொல்றாங்கன்னா அப்புறம் வந்து அவன் அந்த பையனுக்கு வந்து விருப்பமே இல்லாம வீட்டுல கம்பல்ஷனால படிக்கிறார் அப்படின்னா அவரால் வந்து வாழ்க்கையில எந்த அளவுக்கு சோபிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து இருக்கு. இது போல பல கேள்விகள் இப்போ வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்றாரு இந்த விஷன் சார். என்ன சொல்றாருன்னா எல்லாரும் வந்து படிக்கணும், அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கணும், அப்புறம் வந்து அந்த மேரிட் லைஃப். இதை வந்து படிச்சு முடிக்க என்ன படிக்கிற நீ டாக்டரா போறியா, இந்த கேள்வி எல்லாம் வக்கீலா போறியா, அதா போறியா, கேள்வி கேட்டுனே இருப்பாங்க. அப்புறம் வந்து பருவம் ஆன பிறகு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆன பிறகு எப்போ பார்க்க ஸ்வீட் தரப்போற, எப்போ பார்க்க அது மாதிரி. ஸோ இப்படியே இந்த இதுதான் கல்ச்சர் ஸ்கேப் வந்து விடுறாரு. அப்புறம் இன்னும் சொல்றாரு ஆழமா, எனக்கு வந்து ஒரே ஒரு ரிலிஜன் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது வந்து கூட சரியா அப்படின்னு கேட்கிறாரு. அவருடைய பாணியில சொல்றாரு. டைவர்ஸ் ஆனவங்களை பத்தி சொல்றாரு. அமெரிக்கால இருந்து எழுதுறப்பட்டு டைவர்ஸ் ஆனவங்க எல்லாம் லைஃப் எல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்கும் அப்படி சொல்றாங்களே, அதனால வந்து நான் இந்த பொண்ணோடையே காலம் பூரா கஷ்டப்படணுமா அப்படின்னு ஒரு கேள்வியோடு இருக்குன்னா அவங்களுக்கும் வந்து நீங்க வந்து உங்க மனசுக்குள்ள நீங்க தான் தேத்திக்கணும். உங்க மைண்டுக்குள்ள நீங்க வந்து இதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா அது நீங்க வெளியே வர வேண்டியிருக்கும் அப்படின்னு நீங்க தைரியமா செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குரிய ஆதாரங்கள், அதுக்குரிய கருத்துக்கள். அதாவது வந்து நம்ம போலியான மனிதர்களாக நம்ம இருக்கிறோமே அப்படின்ற ஒரு கேள்வியை தான் தன்னுடைய மனசுல எழுதுறாரு. அதாவது வந்து we are living, அதாவது 80% ஆஃப் தி பீப்புள் மேரிட் லைஃப்ல நாட் ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அமெரிக்கால சொல்றேன், அவருடைய சூழ்நிலை சொல்றேன். அது வந்து அவங்க வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து நம்ம வெளியே உள்ள ஒரு மனுஷனா இருக்கோம், வெளியே ஒரு மனுஷனா இருக்கோம். எது உண்மையான மனுஷன்ற அந்த இதுலயே நம்ம இல்லையே. பூர்ண மனுஷன், we should go towards that. இந்த உண்மையான மனிதனை தேடி நம்ம வந்து போறதுக்கு நம்மள அர்ப்பணிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிதான் இந்த இது சொல்றாரு. டிரான்செண்ட் தி கல்ச்சரல் ஸ்கேப். அதாவது இந்த இடத்துல நம்ம சொல்ல வேணும்னா நம்ம அரவிந்த் சார் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு இந்த சார் லைன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து 3 விஷயம் சொல்லுவார் சார். வந்து ஃபண்டமெண்டல், சென்டிமெண்டல், இன்க்ரிமெண்டல். ஃபண்டமெண்டல் நம்ம பேசிக்கா நம்ம காரியங்களை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், அதை விட்டுறக்கூடாது இந்த மாதிரி சமயங்கள்லையும் எல்லா சூழ்நிலையும். அப்புறம் வந்து எல்லா சென்டிமெண்ட்லையும் போயிடக்கூடாது. அதுலயே வந்து நம்ம பேசிக்கான விஷயம், அது வந்து எது பேசிக்கோ அதை மட்டும் செய்யறதுக்கு கண்டிப்பா இன்னைக்கு முடிச்சிடணும். ஸோ ஒன்று. அப்புறம் வந்து சென்டிமெண்டல் என்பது வந்து என்னன்னா ரொம்ப எனக்கு இது பிடிக்காது. இப்போ இந்த ஃபேஸ்புக் எல்லாம் நமக்கு நிறைய கத்து கொடுத்தது இல்லையா, லைக்ஸ் டிஸ்லைக்ஸ்ன்னு சொல்லி. ஸோ லைக்ஸ் நம்ம போட்டாலே டிஸ்லைக்னு ஒரு விஷயமும் வருது. ஸோ இந்த சென்டிமெண்டல்ல பல சமயங்கள வந்து நம்ம மாட்டிக்கிறோம். நான் இதை செஞ்சாதான் ஆச்சு, காஃபி கொடுத்தே தான் ஆச்சு, அது கூட சென்டிமெண்டல் தான். இல்லைன்னா வந்து என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறான். ஸோ இது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். இதில் தாண்டி இருக்கிறவங்க தான் இன்க்ரிமெண்டல். அதாவது இன்க்ரிமெண்டல்லாம் என்ன சொல்றேன்னா, சைக்கலிஸ்ட்டுங்க காரல் ஜங் பண்றவங்க டெய்லி ஏதாவது ஒரு காரியம், ஒரு விஷயம், ஏதாவது ஒன் ஸ்மால் திங், ஸ்மால் ஸ்டெப்ஸ் கவுண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். அது மாதிரி நம்ம செய்யணும்னா தட் வில் ஒர்க் லாட். அதாவது அகைன் நம்ம இந்த பெரிய புராணத்துக்கு சேக்கிரர் சொன்னதை பத்தி சொல்றோம். அவர் 3 விதமான எதிரிகள் இருக்கான்னு சொல்றோம். நெகட்டிவிட்டி பத்தி சொல்றோம், அப்புறம் வந்து எனிமிட்டி, அப்புறம் ஸ்டூபிடிட்டி. ஸ்டூபிடிட்டி நம்மளே நமக்குரிய
இப்போ இந்த இதுல எங்களுடைய நட்பு குரூப்ல வந்து ஒரு டாபிக் ஓடின்னு இருக்கு, ஏமாளி கோமாளின்னு. அது ஸ்டூபிடிட்டியை பத்தி ஒரு விஷயம் சொல்லலாம். ஒரு விதத்துல நம்ம எப்படி நம்மளே ஏமாந்துடுறோம், நம்ம தனக்குத்தானே சூனியை வைத்துக் கொள்வதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஸ்டூபிடிட்டி. அதாவது நாமே நம்ம ஏமாற்றிக் கொள்வது. இது ஃபர்ஸ்ட் நம்ம. ரெண்டாவது வந்து மற்றவர்களால் நம்ம வந்து ஏமாற்றப்படுவது, மற்றவர்கள் நம்ம எதிரியாக நம்மளை எதிரியாக நினைப்பது. மூன்றாவது நம்ம சூழ்நிலையே எதிரியா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எத்தியோப்பியால இருக்காரு ஒருத்தர், சோமாலியால இருக்காரு. அது மாதிரி அவனுக்கு அந்த சூழ்நிலையே எதிரியா இருக்கு. ஸோ அவன் பிறந்த நாடு அது மாதிரி. அவனுக்கு அவன் வந்து என்ன சொல்றது, அவன் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை தாண்டி அவனால் திங்க் பண்ண முடியாது. சாப்பாடு பிரச்சனையே பெரிய விஷயமா இருக்கு. இதை எப்படி சொல்றோம்னா அன்னமய கோஷம் அப்படின்றது. இது சவுத் கொரியா, நார்த் கொரியா பார்க்கும்போது, அந்த ஃபிளைட்ல பார்க்கும்போது சொல்றாங்க, மேல இருந்து பார்க்கும்போது தெரியுமா, சவுத் கொரியா வந்து பல பசுமையா இருக்குமா. அதே மாதிரி பட் நார்த் கொரியா பார்த்தா வந்து ஒரே பொட்டல் காடு மாதிரி இருக்கும். ரெண்டும் கொரியன்ஸ் தான், ஒரே மொழி தான் பேசுறாங்க, ஒரே நாடு ரெண்டா பிரிஞ்சது. ஆனா நமக்கு இந்த நாடு வந்து ரொம்ப பசுமையா இருக்கு சவுத் கொரியா. அந்த நாடு வந்து ரொம்ப வறுமையில், அறியாமையிலையும் வறுமையிலையும் தன்னை வந்து எடுத்துக்கொள்ளுது. 3 அதுக்கு காரணம் என்ற ஒன்று வந்து இன்டாலரன்ஸ், அப்புறம் வந்து இன்டிஃபரன்ஸ், அப்புறம் இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து காரணம், they are unable to transcend the cultural escape. Even though the same cultural escape இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து அவங்களுடைய அந்த இடத்துல அதிகாரிகள், அந்த இடத்துல ஆட்சியாளர்கள், அவங்களுடைய வழிகாட்டுதல்கள் சரியில்லாததுனால இந்த ரொம்ப ரொம்ப கட்டப்பட்ட சூழ்நிலையே இப்பவும் நார்த் கொரியா இருக்கு. பாம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான் அவங்களால செய்ய முடிஞ்சது. ஸோ இது வந்து இதெல்லாம் யோசிக்கும் போதுதான் நம்ம சார் சொல்றதுதான் சொல்றேன். அகைன் பாராட்டத்துக்காக இல்லை, அவர்கிட்ட கத்துக்கிறதுக்காக சொல்றேன். ஒன்று வந்து அதிர்வு, ரெண்டாவது வந்து நகர்வு, மூன்றாவது வந்து நிகழ்வு. அதாவது இதாவது 3 காரியங்கள் ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. அதாவது வந்து வைப்ரேஷன் சொல்லலாம், மூவ்னு சொல்லலாம், அப்புறம் வந்து என்ன நடக்குது, நிகழ் அஜெண்டா, இன்றைய நிரல் எப்படி சொல்லலாம். சார் அரவிந்த் சார் லைன்ல இருக்கீங்களா சார்? சார் ஓகே, இதை பின்னோக்கி சொல்லுங்க. சரி, அது ஜஸ்ட் ஒரு லைன் சொல்லுங்க சார். ஒரு 3 லைன், 3 பத்தி 3 லைன். அதிர்வு, நகர்வு, நிகழ்வு. அதிர்வு, நகர்வு, நிகழ்வு. சொல்லுங்க சார், அதை பத்தி ஜஸ்ட் ஒரு லைன். இங்கு அனைத்தும் அதிர்ந்து கொண்டிருக்கிறது, அனைத்தும் நகர்ந்து கொண்டிருக்கிறது, அனைத்தும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு நிரலை கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் நிலையாமையை கொண்டிருக்கிறது. நன்றி. அருமை சார், அருமை சார். அதிர்வுக்கு உதாரணமா சார் சொல்வது சிதம்பரம் நடராஜர் சொல்றாரு. அவர் டான்ஸ் ஆடிக்கொண்டே இருக்கிறார், நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறார். அது வந்து எப்போதும் இயக்கம் ஆகிக்கொண்டிருக்கிறது, அது அதிர்வு. அப்புறம் வந்து நகர்வுன்றது சார் சொல்றது மூவ், எல்லாமே மூவ் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. அப்படியே ஸ்டாக்ன ஓடிக்கொண்டே இருப்பது நதி, அதை தேங்கி கொண்டதான் குட்டை. அப்ப நிகழ்வு டெய்லி, இன்னைக்கு இப்ப இயர் அண்ட் நவ் என்ன செய்யறோமோ அதை தான் அந்த நம்ம நிகழ்வுன்னு சொல்றோம். இதுல வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நவ்வுன்னு சொல்றோம் இப்போ பிரசன்ட் மூமெண்ட். இன்னொன்னு வந்து என்னுடைய மாஸ்டர் சொன்னாரு, நவ்வுன்னு சொன்னாரு. நான் சொன்னேன் அதுவும் அப்படி சொல்லாம இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும், நவ்வுன்றது இயர் அண்ட் நவ்னு சொல்லலாம் அப்படின்றது. யாராவது சொல்லுங்க, நவ்வுக்கும் இந்த கான்செப்ட் ஆஃப் நவ் அப்படின்றதுக்கும், அதாவது நவ் பத்தி புக் படிச்சிருப்போம். அது வந்து நவ் ஆர் நவர், அதை பத்தி பேசியிருக்கலாம். ஸோ பவர் ஆஃப் நவ் கூட நம்ம படிச்சிருக்கலாம். நவ்ன்றதுக்கும் இயர் அண்ட் நவ்வுக்கும் என்ன வித்தியாசம்? சம் பர்சன். அன்புத்திர சார் லைன் இருக்கீங்களா சார்? நான் சொல்லமா? யார் சொல்ல, யார் ஒண்ணு சார், நவ்வுங்கும் போது இப்பொழுது அப்படின்னு சொல்றோம். இப்பொழுதுங்கிறது வந்து ரொம்ப பெருசு சார். அது வந்து இந்த பிரபஞ்சம் முழுதுலையும் பல விஷயங்கள் இந்த நேரத்துல நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்கேங்கும் போது இந்த பர்டிகுலர் இடத்த மட்டும்தான் நம்ம சொல்றோம். இந்த குறிப்பிட்ட இடம் வந்து லிமிட்டடா இருக்கு. ஆனா இப்பொழுதுன்னு சொல்லும்போது இந்த பொழுது வந்து ரொம்ப பெருசு. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த லிங்க்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுக்கு அப்படியே போனா நம்ம வீடு இருக்கு. வீடை சுத்தி நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே நடந்துட்டு இருக்காங்க, ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை சுத்தி வெளியில போனா நாடு, உலகம், பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொழுதுல, இந்த பொழுதுல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால இப்பொழுதுங்கிறது அது. இங்கேன்னு சொல்லும்போது இந்த இடம் சுருக்கப்படுகிறது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது சார். தேங்க்யூ. ரொம்ப அருமை, ரொம்ப ரொம்ப அருமை. அதாவது இயர் அண்ட் நவ் இடத்துல அந்த ஸ்பேஸ், டைம் அண்ட் ஸ்பேஸ் பத்தி சொல்றாங்க. அதுதான் மேடம் அழகா சொன்னாங்க. சோ சுயத்தை நம்ம வந்து எப்போ வந்து குறைக்கிறோமோ, சுயத்துடைய பலத்தை குறைக்கிறோம். சொல்லுங்க சார்.
சொல்லுங்க சார். அதாவது இதுல நம்ம மைண்ட்ஃபுல்னஸ்ல பார்த்தா ஹியர் நவ் ரெண்டும் ஒரு இடத்துல கூடுற இடம் தான் அந்த மைண்ட்ஃபுல்னஸ். அதாவது இங்கு இந்த இடத்துல இந்த நிமிடம், ஸோ ரெண்டுமே ஒரே இடத்துல கூடுற இடம் தான் இங்கு இப்போ. அருமை அருமை அருமை, ரொம்ப அருமை சார். யாராவது இந்த மேட்ரிக்ஸ்ன்ற படம் பார்த்திருக்கீங்களா? மேட்ரிக்ஸின் படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? ஓகே. அந்த படத்தை வந்து கேள்விப்பட்டிருக்கோம் சார். கேள்விப்பட்டிருக்கோம். கேள்விப்பட்டேன். நன்றி நன்றி சார், நன்றி சார். அதாவது அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம விஷன் லகானி இந்த ஆத்தர் வந்து ஒரு முக்கியமான கருத்தை வந்து புரிஞ்சுக்கினார். என்னன்னா யூ ஹவ் டு அந்த ஃபேக் ரூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கலாம், நம்ம அடிக்கடி சந்திக்கிட்டு இருக்கோம். அதை பிரேக் பண்றது எப்படி கத்துக்கணும், தைரியமா பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணலன்னா லைஃப் பிரேக் ஆகும், பிரேக் டவுன்ல போயிடும். தென் இட் வில் அதுல இருந்து பிரேக் த்ரூ போறதுக்கு ரொம்ப சிரமம் அப்படின்றது. இப்போ சமீபத்துல வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் பேட்டரி உள்ள அந்த ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. நிறைய பேர் வந்து வாங்குறாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். அதுல இப்போ அதை வந்து அதை பத்தி இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன். என்னன்னா வந்து அதுல இந்த பேட்டரியை சர்வீஸ் பண்றது, அப்புறம் அது மறுபடியும் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துன்னு போறது, இது போல பல காரியங்களை பார்க்கும்போது மிக 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 அவங்க வந்து ஒருத்தர் அனுபவத்தை எழுதியிருக்காரு. அது படாத பாடுபட்டேன், ரொம்ப இது எக்கச்சக்கமா செலவாயிடுது அப்படின்ற மாதிரி. அதை விட வந்து இது பழைய இது பெஸ்ட் போல அப்படின்ற மாதிரி அதாவது லேட்டஸ்டா வந்தாலும் அது வந்து பல சரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல மார்க்கெட்டிங்ல போயிட்டு நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுதான் இதுல இருந்து இது அகெயின் we are going towards the அந்த கம்யூனிட்டி, நம்மளுடைய இதுல நம்ம எப்படி போறோம் அப்படின்ற சூழ்நிலையை நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கணுன்றதுதான் ஃபண்டமெண்டல். நம்பர் 1 ஃபண்டமெண்டல், நம்பர் 2 வந்து சென்டிமெண்டல், நம்பர் 3 இன்க்ரிமெண்டல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை வந்து நம்ம ரொம்ப எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்றாரு. இதை நம்ம சொல்றது வந்து பிராக்டிஸ் கான்சியஸ் இன்ஜினியரிங் அப்படின்றாரு. அதாவது கான்சியஸ் இன்ஜினியரிங் அப்படின்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அன்கான்சியஸாகவே நிறைய காரியங்கள் செய்யறோம். கார்ல் லிங் சொல்றதும் அன்கான்சியஸ் வந்து கான்சியஸ் போறது. அதாவது we are not ஏதோ ஒரு காரணத்தால நம்ம வந்து பிளாக் ஆயிடுறோம். அந்த பிளாக்குக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுன்றதுதான் இது வந்து ஒரு பிராக்டிஸ் ஒரு இன்ஜினியரிங்காக சொல்றாரு. ஸோ நம்மளுடைய இதை எப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம், எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், பேலன்ஸ் இருக்கணும்ன்றதுதான். அதாவது லவ் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், சோசியல் லைஃப் ஆகட்டும், ஃபைனான்சியல் சொல்லிட்டு குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆகட்டும், இந்த மாதிரி இன்டராக்ஷன் டெய்லி எவ்ரிடே வந்து நம்ம இந்த காரியங்களை வந்து நம்ம மெடிடேஷன் மூலமாகவும் நம்ம இதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து இதை வந்து நம்ம பண்ணிக்கலான்றது. நம்ம கூகுள்லயும் சரி, இந்த ஆன்லைன்லயும் சரி, நம்ம இவர் கற்றுக் கொடுத்த நம்ம கூட அந்த எக்ஸ்ட்ரா மைண்ட் விஷால் நிகழ்ச்சியும் நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து இன்றைக்கு வந்து சின்ன அறிமுகம் மட்டும்தான் இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு அறிமுகம் பார்க்குறோம். இன்னொரு நாளைக்கு வந்து நம்ம விரிவாக பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். சில சுருக்கமான ஒரு மெடிடேஷனை வந்து அவர் சொன்னதை ஷேர் பண்ணிக்கிறேன். 6 days மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லித்தராரு. இதை வந்து ஒவ்வொரு நாளும் செய்யலாம், ஒவ்வொரு விதமாகவும் செய்யலாம். அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து டெய்லி வந்து சொல்லலாம். மொத்தம் 6 பாயிண்ட் சொல்றாரு. அது டெய்லி ஒரு பாயிண்ட். அது அப்புறம் வந்து எல்லா பாயிண்ட்டையும் சேர்த்து நம்ம 6 days ப்ராக்டிஸ் பண்ண பிறகு 7வது நாள் செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து சொல்றது என்னன்னா, அவர் சொல்றது பிரபஞ்ச சக்தியை என்னோட தொடர்பு கொடுத்துக் கொள்கிறோம் நம்ம 1. 2வது வந்து நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்றோம். அதாவது வந்து தேங்க்யூ. நீங்க யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமோ அவங்களுக்கு எல்லாம் சொல்றது. ஜெர்னலா எழுதி சொல்றாங்க. இப்போ போன மெடிடேஷன்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரோண்டா பைரன் கிராட்டிடியூடு நம்ம மேடம் அக்கா நித்யாதேவி கூட மாயாஜாலம் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ வந்து தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படி சொல்றாங்க. அதாவது தேங்க்ஸ் வந்து கிராட்டிடியூட் பத்தி பெரிய புக் எழுதிருக்காங்க, அதை சொல்றாரு. 3வது வந்து சாரி, ஃபர்கிவ் மீ, அப்புறம் ஐ ஃபர்கிவ் அதர்ஸ். மன்னிப்பை கேட்போம் அப்படின்றது தான் நம்ம சொல்றோம். அது அந்த இடத்துல வந்து அந்த 3வது சொல்றாரு. அப்புறம் வந்து 4வது வந்து விஷன். என்னுடைய விஷன் என்ன, ஃபார்தர் நான் ஃபியூச்சருக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்றது. 5வது வந்து மாஸ்டரிங் தி யுவர் டே டுடே. அப்புறம் எக்ஸ்பெக்டிங் மிரக்கிள்ஸ். அதாவது இந்த மாஸ்டரிங் டுடே வந்து இன்னைக்கு இதை வந்து காலையில செய்ய சொல்றாரு. இந்த காரியங்கள் எல்லாம் ஒண்ணு தேங்க்ஸ் சொல்றாரு, நேசிக்க சொல்றாரு, எல்லாரையும் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள சொல்றாரு. இந்நாள் நல்லா காலையில எழுந்தவுடனே
நம்ம வந்து இந்த நாளை this day Lord has made, we will just go. இது மாதிரி ஏதோ ஒரு கருத்துக்கள். இன்று எனக்கு ஆர்வம் தானாய் அப்படின்ற மாதிரி திருவாசகம் சொல்லுது. So something like இன்று எனக்கு முதல்வனை ஆசீர்வதிப்பீர், இன்று எனக்கு ஆசீர்வாதம் தருவீர்கள். ஏதோ ஒன்று, ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து வச்சு பிரபல சக்தியோட தொடர்பு கொள்றது தான். இன்றைக்கு வந்து நல்ல நாளா இருக்கணும் அப்படின்றதுதான். இதை வந்து தொடர்ந்து நம்ம காலைல எழுந்த உடனே நம்ம நினைத்து தனியா அன்னைக்கு சொல்லும் போது சொன்னாரு, ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பெட்டை வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து சொன்னாரு. அதாவது நம்ம ரெட்வுட்ல வந்து அதுக்கு அண்ணாமலை சார் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் நம்முடைய பெட்டை வந்து தூய்மைப்படுத்தி அந்த கரெக்டா எந்த சுருக்கமும் அந்த பெட்ஷீட்டோட கரெக்டா வைக்கணும். இது மிலிட்ரியில வந்து அவர் கத்துக்கின ஒரு சின்ன எக்ஸசைஸ், முக்கியமான எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல வாட் யூ ஷுட் டூ பிஃபோர் வென் யூ ஸ்டார்ட் இன் த மார்னிங் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல பத்தி வினய் சொன்ன புக்குடைய பேர் சரியா சொல்லுவேன், நான் மறந்துட்டேன். பட் அது ரொம்ப அருமையான புத்தகம். அது வந்து இது போல எழுந்த உடனே நம்ம வந்து இந்த நாளை சரி பண்ணி நம்ம ஒரு நம்பிக்கையோட நம்ம ஆரம்பிச்சோம்னா சரியா இருக்கும்ன்றதுதான். இந்த இதை வந்து இரவு நேரத்துல நம்ம செய்யலாம். இரவு நேரத்தில் செய்யும்போது நாளைக்கு நான் என்ன செய்யணும், நாளைக்கு நம்முடைய கோல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு நம்ம செய்யலாம் அப்படின்னு. இன்றைய தினம் ஈஸ்டர் பற்றி சின்னதா ஒரு இதோட ஒரு ஷார்ட்டான ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடலான் இருக்கேன். ஒன்று வந்து ரீசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ். அதாவது இன்றைக்கு வந்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, விக்டரி ஓவர் டெத், மரணத்திலிருந்து வாழ்வுக்கு நம்ம அழைத்து செல்கிற தினம் இன்னைக்கு. ஹோப் பியாண்ட் சஃபரிங், நியூ லைஃப் பிகின்ஸ் ஆஃப்டர் சாக்ரிஃபைஸ். அதுதான் என்னுடைய நாளுடைய தலைமை அப்படின்னு சொல்றாங்க. ஐ ஆம் த ரீசரக்ஷன் அண்ட் லைஃப் அப்படின்னு சொல்றது வந்து தன்னை வந்து தியாகத்தை, அதாவது நீங்க புதுசா மாறுவோமே, நம்ம புதிய மனதை கொண்டு வருமே அப்படின்ற ஒரு திங்கிங் தான் இன்றைய தினம் கூறுது. அதே போல ரீசரக்ஷன் ஒரு நாவல், ஒரு அருமையான புத்தின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கலாம் நீங்க. ரொம்ப அருமையான நாவல். அது வந்து இந்தியன் மாரல் அவேக்கனிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரீபர்த் அப்படின்ற ஒரு கான்சியஸ், இஸ் டாக்கிங் அபவுட் கான்சியஸ் in this book, not only in this book, in all his books of Tolstoy, especially in War and Peace, and also in அவருடைய கடைசி புக் இது புத்துயிர்ன்ற தமிழ்ல இருக்கு. ரொம்ப அருமையான புத்தகம். அதே போல வந்து இப்போ வந்து நம்ம சொல்ற நம்முடைய ஆத்தர் விஷால் லேக்னி, அவர் சொல்றது என்னன்னா, நம்ம இன்றைய தினம் வந்து நம்ம சொல்றது வந்து அவருடைய இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மூணாவது சொல்றாரு, இந்த கோட் ஆஃப் தி எக்ஸ்ட்ராடினரி மைண்ட்ல பிரேக்கிங் தி லிமிட்ஸ் பியாண்ட் யுவர் பிலீஃப்ஸ். எப்படின்னா, ரீக்ரியேட் யுவர் செல்ஃப் ஒன்று, அப்புறம் வந்து பி பிளெக்சிபிள். ரியாலிட்டிஸ், அதாவது 3 விஷயம் லைஃப்ல எல்லாமே ட்ரெயினர்ஸ் எல்லாம் சொல்றதுதான். ஒன்று வந்து ரிஃப்ளெக்ஷ், அதாவது வந்து ரெவல்யூஷன், அதாவது வந்து ரிஃப்ளெக்ஷன், மூன்றாவது ரியாலிட்டி. ஸோ இது ரியாலிட்டி ஃபிளெக்சிபிளா இருக்கு. இதனுடைய ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு பெண்டிங் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ரீபர்த்தை பத்தி சொல்றாரு. அதாவது டூ நாட் டிலே பை டூ நாட் லிவ் பை டிஃபால்ட், லிவ் பை டிசைன் அப்படின்னு சொல்றாரு நம்ம விஷால் லேக்னி. ஸோ இதை கனெக்ட் பண்ணும்போது எப்படி சொல்லணும்னா, ஜீசஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் ரிசரக்ஷன், அப்புறம் வந்து டால்ஸ்டாய் வந்து மாரல் ரிசரக்ஷன். அதாவது மீண்டும், அதாவது வந்து அவர் வந்து ஆன்மீகத்தினுடைய புத்துயிர் பெறணும்னு சொல்லிட்டு, இவர் வந்து மாரல் கான்சியன்ஸ், மனசாட்சியின்படி நீங்க புத்துயிர் பெறணுன்றாரு. விஷால் லேக்னி வந்து மைண்ட் செட் ரிசரக்ஷன், அதாவது ஐடென்டிட்டி ரிசரக்ஷன். அதாவது ஒரு லைன்ல சொல்ல போனா, die to old self, awaken to the truth, design a new life. Die to the 3 பாயிண்ட், அதிர்வு, நிகழ்வு, நகர்வு. ஒன்று die to old self, அதிர்வு. ரெண்டாவது நிகழ்வு, awaken to truth. மூன்றாவது நகர்வு, design a new life. இது நம்ம டெனிசன் சொன்ன ஒரு கவிதை இந்த ஈஸ்டர் தினத்துல சொல்லும்போது, we are weak by time and faith, but strong in will to strike, to seek and not to heal என்று கூறி இந்த இடம் சாருகிறேன். இந்த ஒரே வாய்ப்பு தந்த சேவம் இடத்துக்கு, அதே போல நடத்துக்கு இந்த காரியங்கள்லாம் இது பண்ண சில்வா மைண்ட் கண்ட்ரோல்ல இருந்து மெடிடேஷன்லாம் கற்றுக் கொடுத்த அத்தனை பேருக்கும், விஷால் லேக்னி உன்னுடைய இந்த புத்தகத்தினுடைய அடுத்த இன்னொரு பார்ட் வந்து நம்ம இன்னும் விரிவா நெக்ஸ்ட் மந்த்ல சேவமோட வாய்ப்பு நம்ம பேசிக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் இது. மைண்ட் வேலின்னு நீங்க நெட்ல போட்டாலும் நீங்க சேரலாம், விருப்பப்பட்டா. வந்து ரொம்ப அற்புதமான இருக்கும். அதுலயும் நிறைய பேசியிருக்காரு, நிறைய கருத்துக்களை. அந்த 20 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸோட நம்மளும் சேரலாம் என்று கூறி, இந்த நாம் அனைவரும் இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து ஒரு அந்த குவெஸ்ட், ஹீரோயிக் குவெஸ்ட் நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த நம்முடைய வாழ்க்கையை வந்து புதுப்பித்துக் கொள்வோம்.
என்று கூறி அனைவருக்கும் வணக்கத்தை கூறி நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ சார். எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். எல்லாம் கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ்.